நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, லீட் கோடோட 226 மேக்ஸிமம் கேண்டிஸ் அலோகேட்டட் டு கே கிட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு இன்டிஜர் அரே குடுத்துருக்காங்க கேண்டீஸ்ன்னு. அதுல வந்து அது என்ன டினோட் பண்ணுதுன்னா, பைஸ் ஆஃப் கேண்டீஸ் டினோட் பண்ணுது. இப்போ இப்போ 5ன்னு இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஃபைல்ல வந்து 5 ஃபைல்ஸ் இருக்கு. செகண்ட் ஃபைல்ல வந்து 8 ஃபைல்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ 5 வந்து நம்ம 3 + 2 2 ஸ்ப்ளிட் பண்ணலாம். பட் 5 + 6ன்னு 2 டிஃபரெண்ட் ஃபைல்ஸ் வந்து ஒண்ணா மெர்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ அனதர் கேன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. கே வந்து நம்பர் ஆஃப் கிட்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லா கிட்ஸ்க்கும் கேண்டிஸ் அலோகேட் பண்ணணும். பட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேண்டிஸ் அலோகேட் பண்ணணும். ஸோ நம்ம ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேண்டிஸ் அலோகேட் பண்ணா, ஒரு கிட்டுக்கு மேக்ஸிமம் எவ்வளவு கேண்டிஸ் அலோகேட் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ 5, 8, 6ன்னு இருக்கு. இப்போ கே கிட்ஸ் இருக்காங்க. ஸோ நான் எல்லா கிட்ஸ்க்கும் ஈக்குவலா கொடுக்கணும். ஈக்குவலா கொடுத்தா எனக்கு ஒரு கிட்ஸுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் கொடுக்க முடியும்னு கேக்குறாங்க. நம்ம இந்த கேஸ்ல வந்து நம்ம 5 கொடுக்கலாம். எப்படின்னா இதுல இருந்து ஒரு கிட்ஸ் கொடுக்கலாம், இதுல இருந்து ஒரு கிட் கொடுக்கலாம், இதுல இருந்து ஒரு கிட் கொடுக்கலாம். ஸோ நம்ம 3 கிட்ஸ் கொடுக்கலாம். 6 கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த இதுல யாரும் ஸ்பிளிட் பண்ண முடியாது. 8ல இருந்து 1, 6ல இருந்து 1, 2 தான் கொடுக்க முடியும். ஸோ நம்ம வந்து ஒரு கிட்டுக்கு மேக்ஸிமம் எவ்வளவு கேண்டி கொடுத்தா எல்லா கிட்டுக்கும் ஈக்குவலா கேண்டிஸ் கொடுக்க முடியும்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ நம்ம இந்த ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு கேண்டிஸ் கொடுத்தா எவ்வளவு கொடுக்க முடியும், எத்தனை கிட்ஸ் கொடுக்க முடியும்னு பார்க்கலாம். நான் ஒரு கேண்டி கொடுக்குறேன் எல் எல்லா கிட்டக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைல்ஸ்ல இருந்து நான் 5 கொடுக்கலாம், செகண்ட்ல இருந்து 8 கொடுக்கலாம், தேர்ட்ல இருந்து 6 கிட்ஸ் கொடுக்கலாம். ஸோ டோட்டலா 19 கிட்ஸ் கொடுக்கலாம். இது வந்து கிட்ஸ்ன்னு வச்சுக்கலாம், சைல்டு நீங்க வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் 2 கேண்டிஸ் கொடுக்குறேன். இப்போ 5 இருக்கு. 5 எப்படி நான் ஸ்பிளிட் பண்ணலாம்னா 2 + 2 + 1 ஸ்பிளிட் பண்ணலாம். நான் எல்லாரும் 2 கொடுக்க போறேன். இப்போ எனக்கு 2 + 2 மட்டும் கொடுக்க முடியும். இந்த 1 வந்து யாருக்கும் கொடுக்க முடியாது. ஸோ இப்போ எனக்கு என்னன்னா 2 சில்ட்ரன்ஸ்க்கு இதை கொடுக்க முடியும். இப்போ 8 இருக்குன்னா 8 4 சில்ட்ரன்ஸ் கொடுக்க முடியும். 6 இருக்கா 6 3 சில்ட்ரன்ஸ் கொடுக்க முடியும். அப்போ 2 + 4 6, 6 + 3 9. இப்போ 9 கிட்ஸுக்கு கொடுக்கலாம். 2 கேண்டிஸ் கொடுத்தோம்னா. ஸோ ஓகே 3 கேண்டிஸ் கொடுக்கலாம். இப்போ 3 கொடுத்தோம்னா என்னன்னா 3 இங்க 1 கொடுக்கலாம், இதுல 2 கொடுக்கலாம், இதுலயும் 2 கொடுக்கலாம். அப்போ 3னா 5 கிட்ஸ் கொடுக்கலாம். ஓகே 4 4னா 1 2 3 4 4 கிட்ஸ் கொடுக்கலாம். ஓகே 5 5னா 1 2 3 கிட்ஸ்க்கு தான் கொடுக்க முடியும். ஓகே 6 கொடுக்கணும்னா எத்தனை கிட்ஸ் கொடுக்கலாம்னா, இல்ல 0 தான் கொடுக்க முடியும். இல்ல 1 இல்ல 1. ஸோ 2 கிட்ஸ் கொடுக்கலாம். இது மாதிரி நான் ரெடியூஸ் ஆகிட்டே போகும். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்பர் ஆஃப் கேண்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது சில்ட்ரன் வந்து டிக்ரீஸ் ஆகுறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து லீனியரா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கிட்டு கொடுத்தா எத்தனை கொடுக்க முடியும், ஒரு கேண்டிஸ் கொடுத்தா எத்தனை சில்ட்ரன் கொடுக்க முடியும், 2 கேண்டிஸ் கொடுத்தா எத்தனை சில்ட்ரன் கொடுக்க முடியும். நம்மளுக்கு இங்க வந்து கே வந்து 3 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் பாசிபிள், இதுவும் பாசிபிள், இதுவும் பாசிபிள், இதுவும் பாசிபிள், இதுவும் பாசிபிள். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் எத்தனை கொடுக்க முடியும் சொல்றாங்க. இல்ல மேக்ஸிமம் என்னன்னா 5 தான். ஸோ நமக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா, இப்போ 1 வந்து பாசிபிளா ட்ரூ, செகண்டும் ட்ரூ, 3 ட்ரூ, 4 ட்ரூ, 5 ட்ரூ, 6ல இருந்து ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸா ஆயிரும். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ட்ரூ தான் கண்டுபிடிக்கணும் மேக்ஸிமம். ஸோ நம்ம இதுல என்ன அப்ளை பண்ணலாம், பைனரி சர்ச் அப்ளை பண்ணலாம். இப்போ என்கிட்ட 1 to 1000 இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் 500 கொடுக்க முடியுமான்னு பார்க்கறேன். சப்போஸ் என்ன 500 கொடுக்க முடியலன்னா 500க்கு மேல எதுவுமே கொடுக்க முடியாது. தென் 500 1 to 500 மட்டும் தான் இருக்கும். தென் 250 பார்க்க 250 சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா 1 to 250 கொடுக்க முடியும். நான் மேக்ஸிமம் தான் இன்க்ரீஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா 251ல இருந்து 500 பார்ப்பேன். ஸோ இது மாதிரி நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவேன். நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கிறோம்னா லாஸ்ட் ட்ரூ கண்டுபிடிக்கலாம், அப்பர் லிமிட் கண்டுபிடிக்கிறோம் மேக்ஸிமம். ஸோ இந்த அல்காரிதமுக்கு நேம் என்னன்னா பைனரி சர்ச் ஆன் ஆன்சர்ஸ். நம்ம ஆன்சர் மேல பைனரி சர்ச் அப்ளை பண்ண போறோம். இங்க கேண்டிஸ் தான் ஆன்சர், அது மேல நம்ம பைனரி சர்ச் அப்ளை பண்ணி எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ நம்ம ஆன்சர் ரிட்டர்ன் பண்ண போறோம். இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் n கிட்ஸ் இருக்காங்க, நம்ம n கேண்டிஸ் இருக்கு. ஸோ நம்ம கே கிட்ஸ் இருக்காங்க, கே வந்து லாங் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் வந்து
1ல இருந்து அவங்க லாங்ல குடுத்துருக்காங்க. இது மாரி நம்ம ஆன்ஸருக்கா நம்ம என்ன பண்ணலாம்னா, மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ பிட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ம் லாங் எவ்வளோ வேணா வேல்யூ இருக்கலாம். ஸோ நான் 10^14 எடுத்துக்குவேன். சப்போஸ் உங்களுக்கு 10^14 சாட்டிஸ்ஃபை ஆகலாம். நீங்க 10^18 எடுத்துக்கலாம். தென் நம்ம பைனரி சர்ச் ரன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? மிட் கண்டுபிடிப்போம். லெஃப்ட் பிளஸ் ரைட் மைனஸ் லெஃப்ட் டிவைடட் பை 2. மிட் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம்னா மிட் இப்போ 1 to 1000 சொன்னா 1000ல 500 தான் மிட் இருக்கும். இந்த 500 வந்து பாசிபிளான்னு பார்க்கும். ஸோ நான் ஒரு ஹெல்பர் ஃபங்க்ஷன் எழுதுறேன். அது வந்து என்னென்ன பாஸ் பண்றேன்னா கேண்டீஸ் மிட் கே. சப்போஸ் ஹெல்பர் ஃபங்க்ஷன் ட்ரூன்னா பாசிபிள்னு அர்த்தம். பாசிபிள்னா நான் கரண்ட்டை வந்து ஆன்சரா வச்சுப்பேன். அவன் வந்து அப்பர் லிமிட் கண்டுபிடிக்கணும். அப்பர் லிமிட் கண்டுபிடிக்கணும்னா நான் லெஃப்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணப்பேன். இப்போ 500 எனக்கு ஆன்சர் இருந்துச்சுன்னா 1 to 500 நான் பார்க்க தேவையில்ல. 500 to 1000 பார்த்தா போதும். ஸோ லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு மிட் பிளஸ் 1. சப்போஸ் பாசிபிளா இல்லைன்னா இப்போ 500 பாசிபிளா இல்லைன்னா 500 to 1000 பார்க்க தேவையில்ல. 1 to 499 தான் பார்க்கணும். ஸோ ரைட் ஈக்குவல் டு மிட் மைனஸ் 1 பண்ணிடுவேன். தென் நான் ஃபைனலாக ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஸோ நம்ம இப்போ என்ன ரைட் பண்ணணும்னா அந்த ஹெல்பர் ஃபங்க்ஷனை ரைட் பண்ணணும். லைக் நம்ம கேண்டீஸ் தென் மிட் வேல்யூ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்பர் ஆஃப் கிட் இது வந்து சில்ட்ரன். இப்போ என்னன்னா எனக்கு டோட்டல் எவ்வளோ சில்ட்ரன் கொடுக்க முடியும்? சப்போஸ் நான் எம் நம்பர் ஆஃப் கேண்டீஸ் கொடுத்தா அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ லெட்ஸ் டேக் இப்போ என்கிட்ட 5 கேண்டீஸ் இருக்கு. இப்போ எனக்கு எம் வந்து 2னா நான் எப்படி ஸ்பிட் பண்ணலாம்னா 2 + 2 + 1ன்னு ஸ்பிட் பண்ணலாம். இப்போ எனக்கு 2 கிட்ஸு கொடுக்க முடியும். நான் இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன்னா 5/2ன்னு போட்டோன்னா எனக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் எத்தனை கிட்ஸ் கொடுக்க முடியும்னு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டோட்டல் சில்ட்ரன் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு I/M. ஸோ நான் இப்படி பண்ணனா இந்த டோட்டல் பைஸ் ஆஃப் கேண்டிஸா எத்தனை டோட்டல் சில்ட்ரன் கொடுக்க முடியும்னு பார்ப்பேன். நான் எப்போ ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும்னா இந்த டோட்டல் சில்ட்ரன் வந்து இதோட கிரேட்டர் ஆர் ஈக்குவல் இருந்தா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்றோம். இப்போ ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணா என்ன மீனிங்னா இந்த எம் கேண்டிஸ் வந்து நம்ம இந்த கே கிட்ஸ் கொடுக்க முடியும்னு மீனிங். சப்போஸ் கொடுக்க முடியும்னா நம்ம இதோ ஹையரா கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணிட்டு போவோம். சம்டைம்ஸ் இந்த ப்ரோக்ராம் டைம் கம்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். நம்ம இங்க பைனரி சர்ச்சுக்கு வந்து லாகின் ஆயிருக்கும். பட் இந்த ஹெல்பர் ஃபங்க்ஷன் வந்து n கேண்டிஸையும் நம்ம ரன் பண்றோம். ஸோ டோட்டல் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா n log n. நம்ம ஏதாவது ஆப்டிமைஸா பண்ண முடியுமா? முடியாது. நம்ம லீனியரா பண்ணி 1 2 போய் கொடுத்துருந்தா நமக்கு n ஸ்கொயர் ஆயிருக்கும். n ஸ்கொயர் n கியூப் கிட்ட போயிருக்கும். நம்ம இதுல பைனரி சர்ச் யூஸ் பண்ணால நம்ம n log nல நம்ம அச்சீவ் பண்ண முடியுது.